ஸ்ரீ மகாலட்சுமி ஷிரடி சாய்பாபா கோவில். இங்கே எந்த கோவிலையும் இல்லாத பூஜைகள் இங்கே பண்ணுறாங்க. விசேஷமான பூஜைகள்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. சிவன் பார்வதி எல்லாருக்கும் பண்ணுறாங்க. ஆனால் விசேஷமான நாட்களில் பாபாவுக்கு சிவன் பார்வதி எல்லாருக்கும் ருத்ராபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ருத்ராபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா அதனால் என்னென்ன பலன்கள்ங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல பாபாவுக்கு ஜலத்தில் தூய நீரில் அவரை ஸ்நானம் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பூஜையாக பண்ணுறாங்க. இந்த ஜலஸ்தானங்கிறது மன நிம்மதி கிடைக்கிறதுக்காக பண்ணுறது. பாபாவை குளிர்ந்த நீரில் ஜலஸ்தானத்தில் குளிர வச்ச பிறகு அவருக்கு நல்லெண்ணெயால் அபிஷேகம் பண்ணுறாங்க. சிவனுக்கும் பார்வதிக்கும் பாபாக்கும். ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவ உதோத இஷவே நமஹ நமஸ்தே அஸ்து தண்டே பாஹுத்யமுததே நமஹ யாத இஷ சிவதமா சிவம் பிரபூவதே தனுः शिवाशयव्यायातवतयानो रुद्रमृडय याते रुद्रशिवा तनूरघोरा पापकाशिनी तयानस्तनुवाचं तमया गिरिशं ताभिजातशीः या विशुं गिरिशं நல்லெண்ணெயில் பாபாவில் அபிஷேகம் பண்ண பிறகு பாபாவுக்கு ஸ்தான பவுடர், இந்த நல்லெண்ணெய், சந்தனாதி தைலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஒரு இன்பத்தை கொடுக்கும். ஸ்தான பவுடர் போட்டு பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. शिवेन वचसा